Good evening, students. Next question in exercise 3.9. Sixth question in triangle ABC, angle A. Sixth question in triangle ABC, angle A is equal to 60 degree. Prove that B plus C is equal to 2A cos B minus C by 2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த B பிளஸ் சியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ரூஃப். ஸோ B பிளஸ் சி அப்படின்னாக்க நமக்கு சைனுக்கு ஃபார்முலா வந்து A equal to 2R sin theta. A is equal to 2R sin A, B is equal to 2R sin B, C is equal to 2R sin C அப்படின்றது ஃபார்முலா இருக்கு. ஸோ இப்போ அதை தான் இதை கொண்டு அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் B plus C is equal to B க்கு 2R sin B plus 2R sin C, 2R sin C. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம 2R அப்படின்றத காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ 2R காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னம்னாக்க sin B plus sin C, sin B plus sin C, sin B plus sin C equal to, ஸோ இப்போ இதை sin A plus sin B ஃபார்முலாவுக்கு நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வரும்னாக்க 2R into 2 sin P plus C, 2 sin B plus C by 2 equal into cos B minus C by 2 அப்படின்றது ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ட்ரையாங்கிள் வந்து சொல்லியிருக்கிறதுனால ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 180 டிகிரி. அப்போ இதுல வந்து ஆங்கிள் ஏ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ B plus C is equal to 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி equal to 120 டிகிரி. அப்போ B க்கு B plus C க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் பாத்தீங்கன்னாக்க இந்த 2 இங்க கொண்டு வந்துருங்க. அப்போ 4R into sin 120 டிகிரி by 2 cos B minus C by 2, cos B minus C by 2. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 60 டிகிரி அப்படின்றது வந்துரும். ஸோ அப்போ is equal to 4R sin 60 டிகிரி cos B minus C by 2. ஸோ இப்போ இந்த cos 60 டிகிரி நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க cos 60 டிகிரிக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்க இந்த 60 டிகிரிக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் A அப்படின்றது அர்த்தம். அப்போ equal to 4R into sin A அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். அடுத்தது cos B minus C by 2, cos B minus C by 2. then next இதுல இருந்து 2 into 2R அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணோம்னா அந்த 2R உள்ள கொண்டு போயிருங்க. 2 into 2R sin A cos B minus C by 2. ஸோ இப்போ இதுல 2R sin A க்கு என்ன வச்சிருக்கோம்? A ன்னு வச்சிருக்கோம். அப்போ 2A cos B minus C by 2, B minus C by 2. hence proved. so இந்த சைடு என்ன இருக்குனாக்க B plus C. that's all the sixth question answer. next seventh question in triangle ABC prove that the following. first one A sin A by 2 plus B equal to B plus C
b plus c sin a by 2 sin a by 2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். a sin a by 2 plus b equal to இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மாவை ரைட் பண்ணிடுங்க. a equal to 2r sin a 2r sin a, b equal to 2r sin b sin b, c equal to 2r sin c 2r sin c. இப்போ ஃபர்ஸ்ட் இதை சூஸ் பண்ணா a sin a by 2 plus b equal to இந்த a க்கு பதிலா 2r sin a அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். sin a அடுத்தது into sin a by 2 plus b a by 2 plus b. so equal to so இப்போ இந்த sin a க்கு மட்டும் நம்ம ஃபார்முலா படி நம்ம ரைட் பண்ணலாம். அப்போ 2r into sin 2r into sin 2r into 2 sin a by 2 into cos a by 2 into cos a by 2 into sin இங்க given என்ன இருக்கோ அதை ரைட் பண்ணுங்க. sin a by 2 plus b a by 2 plus b. அப்போ 2 2s are 4r sin a by 2 sin a by 2 cos a by 2 into sin a by 2 plus b a by 2 plus b. then so இப்போ இந்த cos a by 2 sin a by 2 plus b இதுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். இதை செப்பரேட்டா வச்சுக்க போறோம். அப்போ 4r sin a by 2 into இப்போ இந்த இதுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம்னாக்க 1 by 2 into sin a by 2 plus a by 2 plus b a by 2 plus b. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இத sin a cos b ஃபார்முலா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். the next into plus sin a by 2 இங்க வந்து b கரெக்ட்டா நமக்கு இப்படி வெச்சுங்க b plus a by 2. the next sin a by 2 plus b minus a by 2 minus a by 2. so இப்போ இதல வந்தோம்னாக்க இந்த இத இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 2r sin a by 2 2r sin a by 2 அப்படின்றது கிடைச்சிரும். so 2r sin a by 2 into இங்க வந்தோம்னாக்க sin 2a by 2 plus b plus இதுக்கு இது கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க வரும்போது sin b மட்டும் நமக்கு இருந்திருக்கும். then next வந்தீங்கனாக்க equal to 2r sin a by 2 into இந்த 2 க்கு 2 வந்து கேன்சல் ஆயிடுச்சுனா sin a plus b sin a plus b plus sin b plus sin b plus sin b அப்படின்றது நமக்கு கிடைச்சது. so next இந்த a plus b எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா 2r sin a by 2 into sin 180 degree minus c அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம் plus sin b ஏன்னா நமக்கு இங்க c னுடையதான் b c ல தான் நமக்கு கேக்குறாங்க. அப்போ b ன்றதுக்கு நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த c க்கு தான் நம்ம சேஞ்ச் பண்ணனும். சோ அப்போ 2r sin a by 2 2r sin a by 2 into sin c plus sin b
ஸோ இப்போ இந்த 2r உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த சைடு என்ன இருக்குன்னா sin a/2 அப்படியே வச்சுக்கோங்க. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2r sin c 2r sin c. அடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2r sin b 2r sin b. ஸோ இப்போ இதை equal to sin a/2 into c plus b அப்படின்னு சொல்லி இதை ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரூஃபுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம்னா b plus c into sin a/2 sin a/2. That's all the 7th first question answer. Next second question. 7th second question. a cos b a into cos b plus cos c is equal to 2 into b plus c sin squared a/2 sin squared a/2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபார்முலா இங்கே sin a/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணணும். ஸோ அப்போ a is equal to 2r sin a 2r sin a comma b is equal to 2r sin b. அடுத்தது c is equal to 2r sin c 2r sin c. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a cos b plus cos c equal to இந்த ஏக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்னாக்க 2r sin a 2r sin a into cos b plus cos c அப்படின்றது ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த cos b plus c cos c இதுக்கு ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க 2r sin a into 2 cos b plus c by 2 into cos b minus c by 2. Next, so இப்போ இந்த cos b plus c by 2 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா 180 டிகிரி minus a அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். 2r sin a into 2 cos 180 degree minus a by 2 into cos b minus c by 2. So equal to 2r sin a into 2 இதை ஸ்ப்ரெட் பண்ண அப்படின்னாக்க cos 90 degree minus a by 2 into cos b minus c by 2 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 2 cos 90 degree minus theta is sin theta. அப்போ இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னாக்க 4r sin a 4r sin a into sin a by 2 into cos b minus c by 2 cos b minus c by 2. So first இந்த இடத்துல வந்து இந்த 2r னே வச்சுக்கலாம். இங்க வந்து 2 அப்படியே இங்க வச்சுக்கலாம். சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க இந்த sin a க்கு வந்து 2r into இந்த sin a க்கு 2 sin a by 2 2 sin a by 2 cos a by 2 2 sin a by 2 into cos a by 2 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். into 2 sin a by 2 into cos b minus c by 2 cos b minus c by 2. ஸோ இப்போ இந்த காசு இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டு சைனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 2r into 4 sin squared a by 2 sin squared a by 2 into
into இந்த cos a வை a by 2 வை cos 180 degree minus a plus b by 2 a plus b by 2 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். சரி, இங்க ஏல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ b plus c by 2 into cos b minus c by 2 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே வந்தோம் அப்படின்னம்னாக்க 2r equal to 2r into 4 sin squared a by 2 sin squared a by 2 cos 180 degree minus theta அப்படின்றப்போ cos theta அப்படின்றது வந்துரும். அப்போ into cos b plus c by 2 cos b plus c by 2 into cos b minus c by 2 b minus c by 2. so equal to இப்போ இந்த cos b cos a into cos b ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னாக்க cos a into cos b ஃபார்முலா. so இப்போ இந்த sin ஸ்கொயர்டுன்றதை வெளியே எடுத்துருங்க. அப்போ 2r sin squared a by 2 into இந்த 4 வந்து 2 into 2 cos a into cos b ஃபார்முலாக்கு இதை ரைட் பண்ணீங்க அப்படின்னாக்க சரி இங்க வரும்போது இந்த இதுக்கு வரும்போது இதை கேன்சல் பண்ணீங்கன்னாக்க 90 degree into cos 90 degree minus b plus c by 2 அப்படின்றது வரும். ஸோ அப்போ 2 into sin b plus c by 2 into cos b minus c by 2 அப்படின்றது கிடைச்சிடும். then equal to 2r sin squared a by 2 into 2 into sin b plus c by 2 cos b plus c by 2 ஃபார்முலா ரைட் பண்ணோம் அப்படின்னம்னாக்க sin b plus sin c sin b plus sin c. so equal to இந்த r உள்ள கொண்டு போயிருங்க. அப்போ 2 sin a sin squared a by 2 இந்த r இங்க கொண்டு வந்தீங்கன்னாக்க 2r இது காமன். so அப்போ 2r sin c plus 2r sin c sorry sin b sin c 2r sin b sin c. so equal to 2 sin squared a by 2 into இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா c அப்படின்னு சொல்லி எழுதலாம். c சரி b plus c. அப்போ equal to ப்ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னாக்க 2 into b plus c sin squared a by 2 sin squared a by 2 hence proved.
next fourth question, seventh la fourth question. A prove that A sin B minus C by B squared minus C squared is equal to B sin C minus A by C squared minus A squared is equal to C sin A minus B by A squared minus B squared. So இது எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. So first one நம்ம A sin B minus C by B squared minus C squared இத சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த A க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்னாக்க 2R sin A 2R sin A ன்னு ரைட் பண்ணலாம் into sin B minus C by B minus C by B squared க்கு 2R sin B whole squared 2R sin squared sin B whole squared minus 2R sin C whole squared sin C whole squared அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணலாம். So is equal to இப்போ இங்க வந்தோம் அப்படின்னாக்க 2R sin A க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க sin 180 degree minus B plus C அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். B plus C into sin B minus C by 2 இத மல்டிப்ளை பண்ணோம்னா 4R squared sin squared B minus 4R squared sin squared C then is equal to இப்போ இங்க வந்தோம்னாக்க நியூமரேட்டருக்கு 2R sin B plus C into sin B minus C by 4R squared sin squared B plus minus cos sin squared C அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். சோ அப்ப இங்க வந்தோம் அப்படினாக்க இந்த இது கேன்சல் பண்ணோம்னாக்க இந்த 2 க்கு இத கேன்சல் பண்ணா 2 r க்கு r ஸ்கொயர்ல 1 கேன்சல் ஆயிரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா a plus b into a minus b ஃபார்மட்ல இருக்கனால is equal to sin squared b minus sin squared c minus sin squared c ன்னு சொல்லி ரைட் பண்ணலாம் by 2r into இங்க வந்தீங்க அப்படினாக்க sin squared b into sin squared c ன்றது இருக்கு. sin squared b minus sin squared c so இப்போ இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். அப்போ c equal to 1/2r so it is equation number 1. இதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்மை சூஸ் பண்ணோம்னாக்க b into b sin c minus a by c squared minus a squared is equal to so இதுக்கு இதே மாதிரி சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படினாக்க so ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 2r sin c plus a into sin c minus a by 4r squared sin squared c minus sin squared a இப்போ இதுக்கு இது கேன்சல் ஆச்சு அப்படினா 2r அப்படின்றது இருக்கும். அப்போ sin squared c in minus sin squared a by 2r into sin 2r into
sin squared c minus sin squared a. sin squared a. இப்போ இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். c equal to 1 by 2r. It is equation number 2. அடுத்தது தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க c sin b minus a minus b by a squared minus b squared is equal to 2r sin a plus b into a minus b by 4r squared into sin squared a minus sin squared c sin squared b அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ண அப்படின்னாக்க sin squared a minus sin squared b by 2r sin squared a minus sin squared b ஸோ இப்போ இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ c equal to 1 by 2r. It is equation number 3. ஸோ அப்போ from 1, 2 and 3 we get a sin b minus c by b squared minus c squared is equal to b sin c minus a by c squared minus a squared is equal to c sin a minus b by a squared minus b squared hence proved. Next 7th 5th question. A plus b by a minus b is equal to tan a plus b by 2 cot a minus b by 2 அப்படின்றது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைடு சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க a plus b by a minus b is equal to இந்த a க்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா 2r sin a plus 2r sin b by 2r sin a minus 2r sin b அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதுல இருந்து 2r நம்ம காமனா வெளியில எடுத்தோம் அப்படின்னாக்க 2r into sin a plus sin b by 2r into sin a minus sin b இப்போ இதுக்கு இது கேன்சல் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா sin a plus sin b by sin a minus sin b அப்படின்றது நமக்கு பேலன்ஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ இது sin a plus sin b ஃபார்முலா நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னாக்க 2 sin a plus b by 2 into cos a minus b by 2 by sin a minus sin b की ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா 2 cos a plus b by 2 into sin a minus b by 2 அப்படின்றது வரும். ஸோ இப்போ இந்த 2க்கு 2 வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதை செப்பரேட் டேர்ம்ஸா ரைட் பண்ணலாம். equal to sin a plus b by 2 by cos a plus b by 2 into cos a minus b by 2 into sin a minus b by 2. So equal to இங்க வந்து sin theta by cos theta. அப்போ இது வரும்போது tan theta அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். tan a plus b by 2 into இதுக்கு ஒரு cos by sin நாக்க cot. அப்போ cot a minus b by 2. That's all the 7th 5th question answer.
Next, 8th question. In a triangle ABC, prove that a squared minus b squared plus c squared into tan b is equal to a squared plus b squared minus c squared into tan c அப்படின்றது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த tan c இந்த சைடு கொண்டு வந்துடலாம், இந்த tan c இந்த சைடு கொண்டு வந்துடலாம், இந்த இதை வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா tan b by tan c equal to a squared plus b squared minus c squared by a squared minus b squared plus c squared. இந்த டினாமினேட்டர்ல இருக்க மட்டும் ஒரு ஆர்டரை இப்ப சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க a squared plus b squared minus c squared by a squared plus c squared minus b squared அப்படின்றது ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருது. ஸோ இப்போ tan b by tan c அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இப்போ இதை ப்ரூவ் பண்ணா இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க இந்த இதுக்கு வந்து நம்ம டைரக்டாவே எடுத்து சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம எடுத்தோம்னாக்க tan b by tan c equal to tan b by tan c equal to sin b by cos c by cos b. இந்த place வந்து cos b, sin c by cos c. So இப்போ இத ரெசிப்ரோக்கலா நம்ம ரைட் பண்ணோம் அப்படினாக்க sin b by cos b into cos c by sin c அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தென் இப்போ வந்தோம்னாக்க sin b க்கு ஃபார்முலா. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து சைனுக்கு வந்து ஃபார்முலா வச்சுருக்கோம் a equal to 2r sin a 2r sin a என்ற ஃபார்முலா வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த sin a வச்சு இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னாக்க sin a equal to a by 2r. அப்போ அதுபடி இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க b by, ஸோ அதுபடி இதை சேஞ்ச் பண்ணோம்னா b by 2r மைனஸ் b by 2r by இங்க வந்தோம்னாக்க காசுக்கு வரும்போது cos b ல வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ cos b க்கு ஃபார்முலா a squared plus b squared minus c squared by a by 2ab சரி, இங்க b ல தான் கொடுத்திருக்காங்க. அப்போ b னாக்க a squared c squared, இங்க வந்து b squared வந்துரும் by 2ac into இங்க வந்து அப்படினோம்னாக்க cos c ன்றது கொடுத்திருக்காங்க. அப்போ cos c க்கு வந்து ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படினாக்க a squared plus b squared minus c squared by 2ab by இங்க by sin c ன்றது இருக்கு. அப்போ c by 2r equal to, so equal to இப்போ இத ஃபர்ஸ்ட் ஒன் ரெசிப்ரோக்கல் பண்ணா b by 2r into 2ac by a squared plus c squared minus b squared into இங்க வந்தோம்னாக்க a squared plus b squared minus c squared by 2ab into 2r by c. So இப்போ இந்த 2r க்கு இங்க உள்ள 2r வந்து கேன்சல் ஆயிடும். அடுத்து இத மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினாக்க 2abc
by a squared plus c squared minus b squared into a squared plus b squared minus c squared by 2abc. So இந்த 2abc க்கு 2abc cancel ஆயிரும். அப்போ a squared plus b squared minus c squared by a squared plus c squared minus b squared. So therefore இங்க என்ன வச்சிருக்கோம்னாக்க tan b by tan c is equal to a squared plus b squared minus c squared by a squared plus c squared minus b squared. That implies இது அப்படியே cross multiply பண்ணுங்க. So a squared minus plus c squared minus b squared into tan b is equal to a squared plus b squared minus c squared into tan c. Hence proved. Next, ninth question. An engineer has to develop a triangular shaped park with a perimeter 120 meter. So ஒரு ட்ரையாங்கிளினுடைய ஷேப்ல வந்து ஒரு பார்க் வந்து இது பண்ண சொல்றாங்க. அதனுடைய பெரிமீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் பார்க், பெரிமீட்டர் ஆஃப் triangular park is equal to 120 meter. So அப்ப triangular parkக்கு perimeter வந்து ஃபார்முலா பாத்தீங்கன்னா 3a is equal to 120. அப்போ a is equal to 40 meter. a வந்து 40 meter அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. Then next, in a village the park to be developed must be a maximum area. maximum ஏரியாவுக்கு வந்து இந்த இதை வந்து இது பண்ணணும் அப்படின்னம்னாக்க இந்த மேக்ஸிமம் ஏரியாவுக்கு வந்து இந்த பார்க்கை வந்து இது பண்ணணும் அப்படின்னம்னா அதனுடைய டைமென்ஷன் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்ப ட்ரையாங்கிளினுடைய மேக்ஸிமம் ஏரியா ஃபார்முலா, so maximum area is equal to s squared by 3 root 3. so இது ஃபார்முலா. so அப்ப இங்க s squared அப்படின்றது இத வந்து நம்ம ஸ்கொயர் பண்ற a வை தான் இங்க வந்து a squared கூட வச்சுங்க. so அப்போ is equal to 40 into 40 by s squared na sorry s squared அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம s இனுடைய வேல்யூவை ஃபைண்ட் பண்ணனும். சோ அப்போ s is equal to a plus b plus c by 2. அப்போ is equal to a இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 40. அப்போ b is equal to c is equal to அப்படின்றது கிடைச்சிரும். அப்போ 40 நாக்க 120 by 2 is equal to 60. அப்போ maximum area is equal to 60 into 60 by 3 root 3. so is equal to இத இப்ப கேன்சல் பண்ணோம் அப்படினாக்கா 1 3s are 3 20 3s are அப்போ 20 into 20 into இந்த 60 வந்து 20 into 3 பிரிக்கலாம் by root 3. இந்த 3 வந்து 20 into 20 into root 3 into root 3 அப்படினு by root 3 அப்படினு பிரிச்சோம்னாக்கா இதுக்கு இது கேன்சல் ஆயிடும். அப்போ மேக்ஸிமம் ஏரியா is equal to 20 into 20 400. 20 into 20 400 root 3 meter squared. 400 root 3 meter squared. And dimension
and dimension is 40 meter, 40 meter, 40 meter. That's all the 9th question answer. Next 10th question. 10th question is same as 9th question procedure. So a rope of length 12 meter is given. ஒரு ரோப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து ரோப், இதனோட இது வந்து பாத்தீங்கன்னா 12 மீட்டர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இத வந்து find the largest area of triangle formed by this rope and find the dimension of triangle so formed. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள், இந்த ரோப்பை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னம்னா அதுக்கு சைடு என்ன வரும், ஏரியா வந்து என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து சைடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பெரிமீட்டர் வந்து ஈக்குவலா இருந்திருக்கும். அப்போ perimeter of triangle is equal to perimeter length of rope. So இப்போ இத கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினாக்க 3a is equal to 12. அப்போ a is equal to 4 meter. a is equal to 4 meter அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. Then next அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. அப்போ largest area, maximum area is equal to s squared by 3√3 meter. so இது வந்து ஃபார்முலா. சோ அப்ப அதுபடி இத கொண்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினோம்னா s வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணோம். அப்போ b is equal to c is equal to a அப்படின்றது அர்த்தம். அப்போ 4 plus 4 by 3 is equal to by 2 is equal to இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா ஆட் பண்ணோம்னா 12 by 2 is equal to 6. இத கொண்டாந்து இதல அப்ளை பண்ணும்போது maximum area is equal to 6 into 6 by 3√3. so இப்போ இந்த 6 வந்து கேன்சல் பண்ணலாம் 2. அடுத்து இத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க 2 into 2 into இங்க 2. அடுத்து இத 6 வந்து ஸ்ப்ரெட் பண்ணா 2 into 3 by √3. so is equal to இந்த 3 வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது 2 into 2 into √3 into √3 அப்படினு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணலாம் by √3. so இந்த √3 க்கு √3 கேன்சல் ஆயிடுச்சுனா 4√3 meter squared. so therefore area is equal to 4√3 meter squared. dimension is equal to dimension is equal to 4 meter, 4 meter, 4 meter. That's all the 10th question answer. Next, derive the projection formula from, derive the 11th question, derive the projection formula from law of sine. First one, law of sine. law of sine க்கு வந்து நம்ம கேட்டோம் அப்படி நம்ம இது பண்ணோம்னாக்க அப்போ ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன பண்ணீங்க பாத்தீங்கன்னா to prove a is equal to b cos c plus c cos b அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். சோ இப்போ இதல ரைட் ஹேண்ட் சைடு நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படினாக்க சோ b cos c plus c cos b is equal to இந்த b க்கு பதிலா நம்ம என்ன ரைட் பண்ணனும்னா 2r sin b into cos c அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். அடுத்தது plus 2r sin c into
cos b into cos b. அப்போ இதுல இருந்து 2r நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினோம்னா 2r காமனா எடுத்தோம்னா சோ sin a plus cos b plus cos a sin b, அதாவது பேலன்ஸ் என்ன இருக்கும்னாக்க sin b into cos c plus sin c cos b, sin b sin c cos b. அப்போ இது வரும்போது sin a plus b ஃபார்முலா இருக்கு 2r sin a plus b. சரி, அப்போ b plus c அப்படிங்கற ஃபார்முலா. சோ இந்த b plus c ஐ நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னாக்க 180 டிகிரி அப்படினு சொல்லி ரைட் பண்ணலாம். 2r into sin 180 டிகிரி minus a அப்படினு சொல்லி ரைட் பண்ணலாம். சோ அப்போ இங்க வந்தோம்னாக்க 180 டிகிரி minus theta is sin theta. அப்போ 2r sin a, 2r sin a நாக்க நமக்கு a அப்படின்றது அர்த்தம். That's all the first 11th first question answer. அடுத்தது செகண்ட் क्वेश्चनக்கு வந்தோம் அப்படினோம்னா 11ல செகண்ட் क्वेश्चन law of இதே மாதிரிமாவே அடுத்ததுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணனும். b க்கு வச்சு ப்ரூவ் பண்ணனும். அடுத்தது c க்கு வச்சு ப்ரூவ் பண்ணனும். அப்போ b க்கு வச்சு ப்ரூவ் பண்ணும்போது என்ன வரும்னாக்க b is equal to a cos b அது மாதிரி எடுத்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது law of cosines. so next law of cosine, law of cosines. so இப்போ இந்த law of cosines வந்து பாத்தீங்கன்னா சேம் இதவே ப்ரூவ் எடுத்துக்கிட்டோம் அப்படினோம்னாக்க to prove a is equal to b cos c, a is equal to b cos c plus c cos b. then இப்போ இதல வந்து பாத்தீங்க அப்படினாக்க a வ அப்படியே வச்சிருங்க. so right hand side நம்ம எடுத்துக்கிறோம் b cos c plus c cos b is equal to b into cos c குரிய ஃபார்முலா. cos c க்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க a squared plus b squared minus c squared by 2ab plus c into a squared plus c squared minus b squared by 2ac. so இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இதுக்கு இது வந்து கேன்சல் ஆயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க c க்கு c வந்து கேன்சல் ஆயிடும். then c க்கு c வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1/2a அப்படின்றத காமனா வெளிய எடுத்துறலாம். 1/2a வ காமனா வெளியில எடுத்துட்டோம்னாக்க மேல உள்ளத அப்படியே ஆட் பண்ணலாம். அப்போ a squared plus b squared minus c squared plus a squared plus c squared minus b squared b squared க்கு b squared, c squared க்கு c squared கேன்சல் ஆயிடும். அப்போ 2a squared by 2a, 2 க்கு 2 கேன்சல் ஆயிடும். இதுக்கு இது கேன்சல் ஆயிடுச்சுனா c equal to a. so அப்போ இந்த சைடு என்ன இருக்குனாக்க b squared b cos c plus c cos b is equal to a. hence proved. That's all the 11th question answer.